ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வந்து கொடைக்கானல் vlog தான் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அம்புலி கிட்ஸ் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்ல இருந்து புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஊருக்கு வரதுனால என் தங்கச்சி குழந்தைங்களுக்கும் தம்பி குழந்தைங்களுக்கும் வாங்கினது. இவங்ககிட்ட ஏற்கனவே நிறைய புக்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ப்ரீகேஜி, எல்கேஜி டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி புக்ஸ் இவங்க கிட்ட கிடைக்கிது. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வந்து இன்ஸ்டா அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். புக்கோட ப்ரைஸும் நான் ஸ்க்ரீனில் சைடில் கொடுக்குறேன். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி குழந்தை நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அவளை வந்து இந்த வருஷம் தான் ப்ரீகேஜி போட போகிறாங்க. ஸோ அவளுக்கு தகுந்த மாதிரியான அல்ஃபபெட் புக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலாக நம்ம நார்மல் புக்கு வச்சு ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறத விட பிக்சர்ஸாக இருக்கிறனால அது தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா கரெக்டாக அந்த பிளேஸில் வந்து ஒட்ட சொல்லி சொல்லும்போது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறாங்க, சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கிறாங்க. இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள்ஸ் அப்படின்ட்டு ஃபுல்லும் பசங்களுக்கான புக்கு. என் தம்பி பையனுக்கு வந்து கார், பைக் இதெல்லாம் ரொம்ப இஷ்டம். அவனும் இந்த வருஷம் ப்ரீகேஜி தான். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்கேஜி போக போகிறான். அவனுக்கு இது எல்லாமே நல்லா தெரியுது. ரோட் டிரான்ஸ்போர்ட், ஏர் டிரான்ஸ்போர்ட், வாட்டர் டிரான்ஸ்போர்ட் இது எல்லாமே சொல்கிறான். ஸோ இப்போ ஸ்கூல் ப்ரீகேஜி போயிட்டுருக்கான். அவனுக்கும் இந்த ஆக்டிவிட்டி புக் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றக்காக வாங்கியிருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு காட்டின இந்த 2 புக்குமே பார்த்தீங்கன்னா 2 வயசுலேருந்து 4 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட இன்ஸ்டா பேஜில் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ நான் வெஹிக்கிள் புக்ஸ் காட்டுறேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட அனிமல், பேர்ட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி புக்ஸ் இருக்குது. ஏற்கனவே அதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். ஸோ என் தங்கச்சி குழந்தை புக்கை பார்த்த உடனே செம்ம சந்தோஷம். ஒரு தடவை தான் சொல்லி கொடுத்தேன். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் ஒட்டணும் அப்படின்ட்டு. கரெக்டாக நெக்ஸ்ட் டைம் எடுத்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டா. ஜீவன் வந்து குழந்தையா இருந்தப்போ இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நான் தேடி இருக்கேன். ஆனா எனக்கு அப்ப கிடைக்கவே இல்லை. இப்போதான் கிடைக்குது. ஆக்சுவலா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு கடையில எல்லாம் கிடைக்கிறது இல்ல. ஏதாவது எக்ஸிபிஷன் புக்ஸுக்குன்னு பிரத்யேகமா போட்டா மட்டும்தான் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கிடைக்கும். பட் இவங்க கிட்ட வந்து நம்ம எப்படி எதிர்பார்க்குறோமோ, எது வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறோமோ அந்த மாதிரி புக்ஸ் இருக்கு. முக்கியமா கிராமர் சம்மந்தப்பட்ட புக்ஸ் வந்து லாஸ்ட் டைம் என் தங்கச்சி பையன் அவன் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அவனுக்கு நான் வாங்கி கொடுத்த இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாம் அவன் சூப்பரா இப்போ கிராமர்லாம் பண்றான். மார்க்ஸ் வந்து வந்திருந்துச்சு. நான் வேணா சைடில் ஸ்க்ரீனில் கொடுக்க ட்ரை பண்றேன். எல்லா சப்ஜெக்ட்லயுமே 100 ஸ்கோர் பண்ணியிருந்தான். என் தங்கச்சி வந்து மார்க் லிஸ்ட் சென்ட் பண்ணியிருந்தா வாட்ஸ்அப்ல. அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. ஸோ நம்ம வந்து உட்கார்ந்து நார்மலா ஸ்கூல் புக் வச்சு சொல்லி கொடுக்கறத விட ஆக்டிவிட்டி பண்ண வச்சு சொல்லி தரும்போது அவங்களுக்கு பிக்சர்ஸா இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுப்பாங்க. அதே மாதிரி நான் முதல்ல வந்து ஜீவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து சொல்லிக் கொடுக்க முடியல. அப்போ வந்து நான் சிடி வாங்கிட்டு வந்து சிடியில் போட்டு தான் வந்து ஹிந்தி கிராமர்லாம் சொல்லி கொடுத்தேன். ஸோ எய்தர் நமக்கு இந்த மாதிரி ஒரு பிக்சராக இருக்கணும், இல்லை சவுண்டாக இருக்கணும். மியூசிக், சவுண்டு இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. இவன் பாருங்க இப்போ வெஹிக்கிள்ஸ்லாம் சொல்லுவான். வேன், Van. Ambulance. ஆம்புலன்ஸ். Shooter. இது வந்து தேர்ட் புக்கு. இது பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங். இது வந்து கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு, அதாவது 3 வயசை விட ஜாஸ்தி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லாஜிக்கல் ரீசனிங் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படி கிடைக்கிது. ஏற்கனவே நான் 2 பார்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இது தேர்ட் பார்ட். இது பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அவனுக்கு வந்து இது புரியும். ஆப்பிளும் அப்புறம் அந்த பியர் ஃப்ரூட்டும் ஏற்கனவே வெயிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை டோட்டல் பண்ணி கரெக்டாக வைக்கணும் அந்த மாதிரி. இதில் தான் வந்து கிராமர் புக்ஸும் இருக்கிறதா நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஏற்கனவே நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அம்புலி கிட்ஸ் அவங்களோட இன்ஸ்டா பேஜ் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டா பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான புக்கு கலெக்ஷன்ஸ் வந்து வீடியோவாகவே கொடுத்துருக்காங்க. அதனால அதை பார்த்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்ஸ்டா அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் டு ஆர்டர் அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற புக்ஸோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. உண்மையாகவே குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆக்டிவிட்டி புக்ஸ் இதெல்லாம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோல நிறைய பேர் வந்து நீங்க கண்டுபிடிக்க சொன்னீங்க மேடம். ஆனா அங்கேயே பாத்தீங்கன்னா ரோடு மேல போர்டு இருந்துச்சு கொடைக்கானல்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டீங்க நீங்க அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்துட்டேன்ற அந்த காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. எங்க போறேன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு கொடைக்கானல் போர்டை வேற காட்டியிருக்கேன். எனக்கு அது தெரியவே இல்லை. ஸோ ஆன் தி வேல வந்து பாத்தீங்கன்னா
இந்த ஃபால்ஸ் ரொம்ப ஃபேமஸ். நெறைய படத்துலலாம் வந்திருக்கு. இந்த ஃபால்ஸ்ல நின்னு ஃபோட்டோ எடுக்காம கொடைக்கானலுக்குள்ள போகவே மாட்டாங்க. நாங்க போனது வந்து செம்ம சூப்பரான ஒரு கிளைமேட். சான்ஸே இல்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா, நான் தேர்ஸ்டே வந்து இந்த இடத்துல இருக்கேன். தேர்ஸ்டே அப்படின்றனால, ஒரு அளவுக்கு தான் ரஷ் இருந்தது. இதே வீக்கெண்ட்லாம் போனீங்கன்னா, இந்த ஃபால்ஸ் பக்கத்துல கூட நம்ம நின்னு ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ரஷ்ஷா இருக்கும். நாங்க போன டைம்ல வந்து கொஞ்சம் மழை பெஞ்சுட்டும் இருந்தது. கம்ப்ளீட்டா ஃபாக் மிஸ்ட் இருந்தது. வேற லெவல்ல வந்து இந்த தடவ கொடைக்கானல என்ஜாய் பண்ணியிருக்கேன். நான் கொடைக்கானல் போய் மோர் தென் 10 இயர்ஸ் ஆச்சு. ஸோ ரொம்ப போகணும்னு நெனச்சு ரொம்ப வருஷமா போகணும்னு நெனச்சுட்டு இருந்த ஒரு டெஸ்டினேஷன். எப்படியோ என் ஹஸ்பண்ட் வந்து இந்த தடவ லீவ்ல அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாரு. ஸோ லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? 11 மணி காலையில 11 மணிக்கு இந்த அளவுக்கு மிஸ்ட் வந்து கொட்டுது. நான் லெஃப்ட் சைடு வந்து ஷூட் பண்ணணும்னு நெனச்சுட்டு மொபைல் எடுத்து பார்த்தா ஒண்ணுமே தெரியல. ரோட்ல ஆளுங்க இருக்கிறதே தெரியல. கொஞ்சம் சேஃபா டிரைவ் பண்ணி போணும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலுக்கு வந்து நார்மலா பிளெயின்ல டிரைவ் பண்ற மாரி இருக்காது. ஒரு ஹில் ஸ்டேஷன். மூணார், ஊட்டி கூடலாம் கம்பேர் பண்ணும்போது, கொடைக்கானலோட ஹில் பெண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதனால டிரைவிங் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். அதுவும் மழை, மிஸ்ட் இருக்கு அப்டின்னா, ரொம்ப ஸ்லோவா தான் மேல ஏற முடியும். அ நீங்க யாராவது கொடைக்கானல் போறதுக்கு பிளான் பண்றீங்க அப்டின்னா, சேஃப்டி ரொம்ப முக்கியம். நல்லா டிரைவிங் தெரிஞ்சா மட்டும் தான் இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ண முடியும். இல்ல உங்களுக்கு வந்து திண்டுக்கல்ல இருந்து, பழனியில இருந்தெல்லாம் பஸ் இருக்கு. பேசாம பஸ்ல போயிட்டு, அங்க போயிட்டு நீங்க வந்து டாக்ஸி புக் பண்ணி சுத்தி பார்க்கறதுக்கு வந்து போலாம். ஸோ டாக்ஸி புக் பண்ணோம் அப்டின்னா, அது நமக்கு ஈஸி. அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்பாட்டுமே தெரியும். ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே அந்த மாரி உங்களுக்கு வந்து பிரிச்சு குடுத்துருவாங்க. ஆனா இஃப் சப்போஸ் ரெசார்ட்ல ஸ்டே பண்றீங்க, ஹோட்டல்ஸ்ல ஸ்டே பண்றீங்கன்னா, ஹோட்டல்லயே வந்து கேப்லாம் புக் பண்ணி குடுக்குறாங்க. 1 டேக்கு வந்து இவ்ளோ பிளேஸஸு, இவ்ளோ அமௌண்ட் அப்டி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுவாங்க. நமக்கு விருப்பம் இருந்தா நம்ம அதுலயும் போகலாம். அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஆக்சுவலா மூணார் போயிருந்தப்போ நாங்க எங்க வண்டிய வந்து ரெசார்ட்லயே விட்டுட்டு, நாங்க டாக்ஸி எடுத்து தான் சுத்தி பார்க்க போனோம். ஏன்னா, அந்த அளவுக்கு ரஷ்ஷா இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியான டிராஃபிக்காவும் இருக்கும். இஃப் சப்போஸ் நம்ம டாக்ஸி எடுத்தோம் அப்டின்னா, அவங்களுக்கு வந்து ஈஸியா டிரைவ் பண்ணவும் முடியும். ஒவ்வொரு லொகேஷன்லேருந்து இன்னொரு லொகேஷனுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டா போயிருவாங்க. நாம வந்து ரொம்ப ஸ்லோவா போவோம். ஸோ லேக்கு பக்கத்துல தான் நான் ரெசார்ட் புக் பண்ணியிருந்தேன். கொடைக்கானல் போனா அந்த லேக்க மிஸ் பண்ணவே முடியாது. அந்த லேக்க சுத்தி தான் வந்து அந்த ஊரே இருக்கு அப்டிம்பாங்க. அ ஒ நம்ம சுத்தி பார்க்க வேண்டிய பிக்னிக் ஸ்பாட்லாம் இந்த வீடியோலயே இருக்கும். ஒரே ரோட்ல தான் பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்பாட்ஸுமே இருக்கும். அடுத்தடுத்து பார்த்துட்டே போலாம். ஸோ லேக் பக்கத்திலேயே என் ஹஸ்பண்ட் புக் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா, ஸ்டெர்லிங் கொடை லேக் ரெசார்ட் அப்டி சொல்லிட்டு புக் பண்ணியிருந்தாரு. இந்த ஸ்டெர்லிங் ரெசார்ட் வந்து 2 இருக்கு கொடைக்கானல்ல. இது வந்து கொடை லேக்குன்னு சொல்லிட்டு லேக் வியூ இருக்கிற ரெசார்ட். இன்னொன்னு வந்து வேற பக்கம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அங்க போயிட்டு செக் இன் பண்ணிட்டு, நம்மள வந்து கொண்டு போய் விடுறதுக்குன்ட்டே ஒரு வண்டி இருக்கு. ரொம்ப கம்மி டிஸ்டன்ஸ்ல தான் ரூம் இருந்தது. வில்லா மாரி புக் பண்ணியிருந்தாரு. பட் இருந்தாலும் லக்கேஜ் எடுத்துட்டு போறது வந்து கஷ்டம் அப்டின்றனால, லக்கேஜுக்கு வந்து இந்த வெஹிக்கிள்ல வச்சு கொண்டு போயிட்டு எங்கள ரூம்ல விட்டுட்டாங்க. ரூம்க்குள்ள போயிட்டு உடனே வெளிய வந்துட்டோம். என்னன்னா எங்களுக்கு ரெசார்ட்ட சுத்தி பார்க்கணுன்ட்டு. ஆ ஆக்சுவலா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட ரெசார்ட் வந்து கொஞ்சம் சின்னதா தான் இருந்தது. அதாவது அவுட்டோர் ஆக்டிவிட்டி நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். ஜீவனுக்கு வந்து வெளிய விளையாடுறதுக்கு நெறைய அவுட்டோர் ஆக்டிவிட்டி அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த அளவுக்கு அவுட்டோர் ஆக்டிவிட்டி இல்ல. இன்டோர் கேம்ஸ் நெறைய இருந்தது. ஜிம் இருந்தது. அப்புறம் ஸ்பா சென்டர் இருந்தது. அந்த மாரி இன்டோரா பண்றதுக்கு தான் இருந்ததே தவிர, அவுட்டோர் ஆக்டிவிட்டி அவ்வளவா இல்ல. சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்கு சின்னதா. அது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்ப வந்து நம்ம ரூம் டூர் பாத்துரலாம். இவரு புக் பண்ணியிருந்தது பாத்தீங்கன்னா, ஒரு சூட் ரூம் எடுத்திருந்தாரு. இந்த சூட் ரூம் நேம் எனக்கு ஞாபகம் இல்ல. ஆக்சுவலா நெறைய கேட்டகரி சூட் ரூம் இருக்கு. ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஃப்ரீ கூப்பன் வந்து ஆஃபீஸ்ல கிடைச்சது. அதனால டாரிஃப் பத்தி எனக்கு ஐடியா இல்ல. ஸோ லிவிங் ரூம்லருந்து உள்ள போனோம் அப்டின்னா, சின்னதா ஒரு லக்கேஜ் ரூம் மாரி குடுத்துருக்காங்க. சைட்ல வந்து கெட்டில் அண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கு. அது கூடயே பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம் குடுத்துருக்காங்க. செம்ம கிளீனா இருந்தது. ஸோ இந்த ரெசார்ட்டோட ஃபர்ஸ்ட்டு பெரிய அட்வான்டேஜா நான் சொல்றது, ரூமோட சைஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப பெரிய வில்லா. ஏதோ ஒரு வீடு மாரி இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல வென்டிலேஷன். எல்லா ரூம்லயுமே நல்ல நல்ல பெரிய பெரிய விண்டோ. பால்கனி அட்டாச்டா எடுக்கல. ரொம்ப மழையும் பெஞ்சுட்டு இருந்தது. மிஸ்டும் ஜாஸ்தியா இருந்தது.
பால்கனி வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப குளிரா இருக்கும்னு சொல்லிட்டு பால்கனி இல்ல. ஆக்சுவலா விண்டோஸே நல்லா பெரிய பெரிய விண்டோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த சில்ட்ரன் ப்ளே ஏரியா தெரியுது. அப்புறமா அந்த லேக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கார்ல வந்து நம்ம அந்த லேக்க கிராஸ் பண்ணி தான் வந்தோம். அங்க தான் அந்த போட்டிங்லாம் போயிட்டுருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா போட்டிங் தான். நம்ம ரெசார்ட்ட விட்டு வெளிய வந்தாலே லேக்குக்கு போயிடுவோம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல லேக் இருக்கு. அங்க வந்து ஹார்ஸ் ரைடிங் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சைக்கிள் எடுத்துட்டு ஃபுல் லேக்கையும் சுத்தலாம். ஃபுல் லேக் வந்து ஒரு 3 கிலோமீட்டரோ, 4 கிலோமீட்டரோ இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ சைக்கிள்ல வந்து எல்லாரும் சுத்தி பார்ப்பாங்க. இப்போ நாங்க செக் இன் பண்ண டைம் வந்து ஒரு 2:30 அந்த மாரி தான் செக் இன் பண்ணோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஃபுல்லா இருந்தது. ரெசார்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியான மக்கள் இருந்தாங்க. ஆக்சுவலா ரூம் சூப்பரா இருந்தது. வெளிய ஆம்பியன்ஸ், அப்புறம் இந்த வியூ எல்லாமே செம்ம சூப்பரா இருந்தது. ஆனா ரொம்ப கூட்டம். அந்த ஸ்டெர்லிங் அப்படின்றது ஒரு பெரிய பிராண்டு. இந்தியா ஃபுல்லாவே ரெசார்ட்ஸ் இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் குடுப்பாங்க. ஆனுவல் மெம்பர்ஷிப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கிற எந்த ஸ்டெர்லிங் ரெசார்ட்ல வேணாலும் போயிட்டு ஃப்ரீயா ஸ்டே பண்ணலாம். 1 வருஷத்துக்கு இவ்ளோ தடவ நம்ம ஃப்ரீயா ஸ்டே பண்ணலாம் அந்த மாரி ஏதோ இருக்கு. ஸோ அதனால மெம்பர்ஸ் நெறைய வந்திருந்தாங்க. கிளப் மெம்பர்ஸ் வந்து எக்கச்சக்கமான பேர் ரூம் எடுத்திருந்தாங்க. இது மேல மொட்டை மாடியிலேருந்து லேக் சூப்பரா தெரியும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பார்பிக்யூ பண்ணிட்டு, கேம்ப் ஃபயர் போடுற மாரியான ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு. மத்தபடி அவுட்டோர்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஏதாவது கேம்ஸ், வாலிபால், பாஸ்கெட் பால் கோர்ட்டு, டென்னிஸ் கோர்ட் இப்படிலாம் இருக்கும்னு நெனச்சேன். பட் அப்படி அந்த மாரி எதுவும் இல்ல. மத்தபடி சின்ன சின்ன குழந்தைங்கள வந்து கூட்டிட்டு போனோம் அப்படின்னா, ரெசார்ட்லயே ஸ்டே பண்ணிட்டு, அந்த கிட்ஸ் ப்ளே ஏரியால விளையாட வச்சுட்டு, அந்த மாரி தான் மோஸ்ட்லி நெறைய பேர் இருந்தாங்க. நாங்க தான் சுத்தி பார்க்கறக்கு வெளியலாம் போனோம். ஆனா, இங்க ரெசார்ட்ல இருந்தவங்க வந்து ரெசார்ட்குள்ளேயே தான் இருந்தாங்க. ஏன்னா கிளைமேட் அவ்ளோ நல்லா இருந்தது. திடீர்னு அப்படியே மழை தூறும் ஸ்லைட்டா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நின்னுடும். அப்புறம் மறுபடியும் மழை வரும். அந்த மாரி இருந்தது. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த கிட்ஸ் ப்ளே ஏரியா. அதுக்கு ஆப்போசிட்லயே பார்த்தீங்கன்னா, இந்த டீ கடைன்னு ஒண்ணு இருக்கு. நாங்க டோட்டலா 4 டேஸ் இந்த ரெசார்ட்குள்ள இருந்தோம். 4 டேஸுமே ஈவ்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீ கடைக்கு போயிட்டோம். சுட சுட வந்து வடை போட்டு தராங்க. பருப்பு வடை. பஜ்ஜி வெரைட்டியா போடுறாங்க. நார்மலா நாம வாழைக்கா பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி அந்த மாரி. அப்புறம் மைசூர் போண்டா இந்த மாரி கிடைக்குது. ஸோ நம்ம எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட சொல்ட்டோம் அப்படின்னா, அவங்க ஃப்ரெஷ்ஷா அதுவும் அந்த கொடைக்கானலோட குளுருக்கு வந்து சுட சுட நம்ம கண்ணு முன்னாடி போட்டு தராங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஃபில்டர் காஃபி, டீ எல்லாமே கிடைக்குது. இது வந்து பேயபிள் தான். சார்ஜபிள் பேசிஸ் தான். ஃப்ரீ எல்லாம் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட்டு வந்து இது ஃப்ரீன்னு நெனச்சேன். போயிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பில்லு ஐ மீன் ரூம் டாரிஃப் கூட இன்க்ளூட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சைன் பண்ண சொன்னாங்க. ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நாங்க லேக்க சும்மா சுத்தி பார்த்துட்டு, ரெசார்ட்லயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். என்னன்னா, ஒரு 4 மணிக்கு மேலேயே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இப்ப வந்து நாங்க ரூம்க்கு போயிட்டுருக்கோம். ஆன் தி வே டூ வில்லா பார்த்தீங்கன்னா, நல்லா லைட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அ அதாவது ரொம்ப ரிலாக்ஸிங்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபேமிலியோட அப்டின்னா, ஹோட்டல்ல வந்து ரூம் எடுக்கிறத விட, ரெசார்ட்ல நம்ம ரூம் எடுத்துட்டோம் அப்டின்னா, இந்த மாரி உள்ளயே நெறைய இன்டோர் ஆக்டிவிட்டி, அவுட்டோர் ஆக்டிவிட்டி அந்த மாரிலாம் இருக்கும். 1 டே ஃபுல்லாமே நம்ம வந்து ரெசார்ட்லயே நல்லா சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எங்களோட ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இது அடுத்த நாள் காலையில காலையில ஒரு 7:30 இருக்கும். நாங்க குளிச்சு ரெடி ஆயிட்டு, பஃபே பிரேக்ஃபாஸ்ட் வந்து டாரிஃபோட ஃப்ரீ தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். இது வந்து சாயந்தரம் பார்த்துருப்பீங்க. அவ்ளோ ரஷ்ஷா இருந்தது. எனக்கு வந்து அப்ப நின்னு ஃபோட்டோ, வீடியோஸ் கூட எடுக்க முடியல. ஏன்னா நெறைய பேர் இருந்தாங்க. ஸோ காலையில உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டுறேன். வில்லாக்குள்ள இருக்கிற டீ கடை இதுதான். அதுக்கு ஆப்போசிட்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சின்னதா ஒரு ப்ளே ஏரியா இருக்கு. ஸோ குழந்தைங்கள கூட்டிட்டு வந்தவங்க எல்லாருமே இங்கேயே தான் இருந்தாங்க. டே டைம் ஃபுல்லா இங்கேயே தான் விளையாடிட்டு இருந்தாங்க குழந்தைங்கலாம். ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு, குழந்தைங்கள விளையாட வச்சுட்டு, மியூசிக் ப்ளே பண்ணிட்டு, நல்ல ஒரு ஃபேமிலி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில இப்ப நாங்க வந்து டுவர்ட்ஸ் அ ரெஸ்டாரண்ட் போயிட்டுருக்கோம். ரெசார்ட்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அ பிரேக்ஃபாஸ்ட் வந்து டாரிஃபோட ஃப்ரீ இருந்துச்சு. அதுக்காக போயிட்டுருக்கோம். சாப்பிட்டுட்டு அடுத்ததா சைட் சீயிங் போறோம். காலையில ஒரு 10:00 வந்து பார்த்தீங்கன்னா, லேக் போயிட்டோம். அங்க வந்து ஆக்சுவலா எய்தர் பெடல் போட் இருக்கு, இல்லைன்னா ரோ போட் இருக்கு. அதாவது நாமளே ரோ பண்ணிக்கிற மாரியான போட்டு. சாரி ரோ பண்றக்கு ஆளுங்க வந்து கூட வருவாங்க. அவரு ரோ பண்ணுவாரு. நம்ம உட்காந்துட்டு போற மாரி. பெடல் போட் எடுத்தோம் அப்டின்னா, நாமளே தான் பெடல் பண்ணணும். ஆக்சுவலா இப்போ ஊட்டியில, மூணார்ல எல்லாம்
மோட்டார் போட் இருக்கு. அது வந்து ஸ்பீட் போட்டும் இருக்கு. கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும். நான் அந்த மாரி எதிர்பார்த்து போயிட்டேன். ஆனா இங்க வந்து ஒன்லி ரொம்ப ஸ்லோவா தான் ரோ பண்ண முடியும். ஃபாஸ்ட்டாலாம் பண்ண முடியாது. இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 வருஷமா இங்க வந்து இருக்காராம். சேம் இதே போட் தான் ஓட்டிட்டு இருக்கேன். 40 இயர்ஸ்ல வந்து இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்டின்னாரு. ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கூக்கர்ஸ் வாக் அப்படின்ற இடத்துக்கு வந்தோம். அதாவது நம்ம லேக்க சுத்தியே தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிக்னிக் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும். இந்த கூக்கர்ஸ் வாக் ரோடுக்குள்ள என்டர் ஆயிட்டோம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா மேல போக போக ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டா பார்த்துட்டே போலாம். செம மிஸ்ட்டு. அந்த மிஸ்ட் கிளியர் ஆனா மட்டும் தான் கீழ வந்து நம்ம வியூ பார்க்க முடியும். ஸோ இங்க வந்து டெலஸ்கோப்பும் வச்சிருப்பாங்க. டெலஸ்கோப்ல வந்து காட்டுவாங்க. ஆனா நாங்க போன டைம் வந்து பயங்கர மிஸ்ட்டா இருந்தது. மேடம் டெலஸ்கோப்ல கூட ஒண்ணுமே தெரியாது அப்படி சொன்னாங்க. பட் லக்கீலி கரெக்ட்டா நாங்க கிளம்பும்போது அப்படியே அந்த மிஸ்ட் வந்து விலகி போகுது பாருங்க. அவ்ளோ சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ கீழ வந்து அந்த வில்லேஜ் பூம்பாறை வில்லேஜ் வந்து ஒரு பிக்னிக் ஸ்பாட்டா இங்க இருக்கிற டாக்ஸில வந்து கூட்டிட்டு போவாங்க. நாமளே நம்ம ஓன் கார்லயும் பூம்பாறை வில்லேஜ் போலாம். அந்த வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து தெரியும். அங்க வந்து ஃபேமஸான ஒரு முருகர் கோவிலும் இருக்கு. பட் நான் பூம்பாறை கிராமம் வந்து நெறைய தடவ கொடைக்கானல் வந்தப்போ போயிட்டேன். அதனால நாங்க பூம்பாறை போல இந்த தடவ. அது இல்லாம பார்க்க வேண்டிய ஸ்பாட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்காத இடங்களுக்குலாம் போயிருந்தோம். ஸோ அதெல்லாம் வீடியோல பார்ப்பீங்க. ஸோ அங்கேயும் நல்லா லைட்டா மழை தூற ஆரம்பிச்ச உடனே ஜீவனுக்கு இந்த மாரி பேல்பூரி, பானிபூரிலாம் நான் வந்து அவ்வளவா வாங்கி குடுத்ததில்ல. பட் அங்க போயிட்டு குளிர் தாங்க முடியாதனால, அவன் வந்து கேட்டதெல்லாம் வாங்கி குடுத்துட்டு இருந்தேன். சாப்ட்டுட்டு ஸோ இந்த ரோட்லயே நம்ம கொஞ்சம் மேல போக போக பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த பிக்னிக் ஸ்பாட்ஸ் வந்து பார்ப்போம். இங்க ஃபேமஸா இருக்கிறது வந்து பில்லர் ராக். அதுவும் நெறைய வீடியோஸ் ஐ மீன் நெறைய படத்துலலாம் காட்டியிருப்பாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சூசைட் பாயிண்ட். அது வந்து இப்ப பேரே மாத்திட்டாங்க. கிரீன் வேலி வியூ. இங்கிருந்து வந்து எனக்கு ஷூட் பண்ணவே முடியல. சூசைட் பாயிண்ட்ல தான் நின்னுட்டு இருக்கேன். நெறைய குரங்கு இருந்தது. வந்து ஃபுட் மட்டும் குரங்கு எடுத்துக்கோ அப்படின்றதெல்லாம் கிடையாது. விட்டா மொபைலையே எடுத்துரும் போல இருக்கு. என்ன ஷூட் பண்ண வேண்டாம். உள்ள வை, ஃபோன உள்ள வைன்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லிட்டே இருந்தாரு. ஸோ அதனால எனக்கு சூசைட் பாயிண்ட்ல வந்து எதுவுமே ஷூட் பண்ண முடியல. ஸோ அங்கிருந்து கீழ இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா, கடைங்க எக்கச்சக்கமான கடைங்க இருக்கும். நம்ம கார பார்க் பண்ணிட்டு அந்த சூசைட் பாயிண்ட்க்கு வந்து கொஞ்சம் தூரம் மேல ஏறி போவோம். 2 சைடும் எக்கச்சக்கமான ஷாப்ஸ் இருக்கும். நெறைய இங்க ஷாப்பிங் பண்ணுவாங்க. நான் வந்து யூக்கலிப்டஸ் ஆயில், அப்புறம் ஹோம்மேடு சோப்பு இது எல்லாமே ஒரு கடையில வாங்குனேன். ஸோ கொடைக்கானல்ல என்னலாம் ஷாப்பிங் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோல காட்டுறேன். ஏன்னா ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய நெறைய ஐட்டம்ஸ் வந்து நான் கொடைக்கானல்ல கொஞ்சம் பார்த்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இவங்க வந்து சேனல் சப்ஸ்கிரைபராம். என்ன பார்த்த உடனே "மருமகள் கிச்சன் தானே நீங்க? உங்க வீடியோஸ வந்து தொடர்ந்து நாங்க பார்த்துட்டுருக்கோம்" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையாவே நம்பவே முடியல. கொடைக்கானல்ல கூட எனக்கு சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா? மேடம் நீங்க வந்து வீடியோல வருவீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். காட்டுறீங்களா? சரி ஓகே காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஃப்ரீ கிஃப்ட்டா ஒரு பேக் ஆஃப் சாக்லேட் வேற எக்ஸ்ட்ராவா குடுத்தாங்க. அ எனக்கு வந்து உண்மையாவே ஹேப்பியா இருந்தது. ஈவன் கொடைக்கானல்ல அவ்ளோ பிஸியான ஒரு ஷாப்ல இருக்கிறவங்க கூட, வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்குறேன்னு சொன்னது. எனக்கு ரொம்ப நேரம் பேச முடியல. ஏன்னா ரொம்ப ரஷ்ஷா இருந்தது. நெறைய கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. அதனால அவங்க கிட்ட ரொம்ப நேரம் என்னால பேச முடியல. இது பார்த்தீங்கன்னா, கோல்ஃப் கோர்ட். ஸோ ஆன் தி வேல வந்து இந்த கோல்ஃப் கோர்ட்டும் ஒரு பிக்னிக் ஸ்பாட்டா இருக்கும். ஆனா உள்ள போய் பார்க்க முடியாது. ரொம்ப பெரிய கோர்ட் இது. வெளிய இருந்து தான் வந்து காட்டுவாங்க. ஸோ கார்ல போகும்போது அப்படியே நாங்க கவர் பண்ணிட்டு போறோம். நெக்ஸ்ட் வந்து பில்லர் ராக். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பைன் ஃபாரஸ்ட். பில்லர் ராக்குக்கும், பைன் ஃபாரஸ்ட்டுக்கும் நடுவுல குணா கேவ்ஸ்ன்னு ஒண்ணு வரும். அது வந்து நாங்க கார கூட அங்க பார்க் பண்ண முடியல. உள்ள இறங்க முடியல குணா கேவ்ஸ் பார்க்கறதுக்கு. இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் படம் வந்ததுக்கப்புறம், குணா கேவ்ஸ் அப்படின்ற அந்த பிக்னிக் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல வந்து ஹிட் ஆயி, கிட்டத்தட்ட ஒரு 1,000,000 பீப்பிள் வந்து அத விசிட் பண்ணிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு ரஷ். அதுக்கு முன்னாடி குணா கேவ்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு ரஷ்ஷா இருக்காது. குணா படம் அங்க எடுத்தாங்க அப்படின்ற லெவல்ல தான் இருந்தது. ஸோ இப்ப நாங்க பில்லர் ராக் போனப்பவும் எங்களுக்கு ஆ ஒரு லக்கு தான். அந்த மிஸ்ட் வந்து அப்படியே மூவ் ஆயிட்டு அந்த பில்லர் ராக் தெரியுது. ஸோ பில்லர் ராக்கும் பார்த்தீங்கன்னா 3 ராக்ஸ் வந்து தனித்தனியா இருக்கும். அது வந்து பார்க்கறக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பைன் ஃபாரஸ்ட்குள்ள வந்த உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. செம மிஸ்ட் நல்லா லைட்டா சாரல் அடிச்சிட்டு இருந்தது. ஸோ குணா கேவ்ஸ்ல வந்து நாங்க இறங்காததுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, அளவு கடந்த கூட்டம்.
அது வந்து நம்ம இறங்கி ரொம்ப தூரம் உள்ள நடந்து போகணும். போயிட்டு குணா படம் எடுத்த குகை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரத்துல இருந்து காட்டுவாங்க. அது வந்து போர்டு வச்சிருப்பாங்க உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஏரியால பார்த்தீங்கன்னா, நெறைய மரம்லாம் இருக்கும். நெறைய பேர் நின்னு பிக்சர்ஸ் நெறைய எடுத்துப்பாங்க. ஸோ அது வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பாட்டா சொல்லுவாங்க. நெறைய மரம் பெருசு பெருசா அந்த வேரெல்லாம் வெளிய டெவில்ஸ் கிச்சன் சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பாட்லாம் வந்து இருக்கு. வேணா விசிட் பண்ணலாம். ஆனா நாங்க போன டைம்ல மழை, கூட்டம். அதனால அந்த ஒரு ஸ்பாட் மட்டும் பார்க்காம, இப்போ டுவர்ட்ஸ் நாங்க வந்து ரெசார்ட் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி. 2 மணிக்கே ஆ மழை பெய்ய ஆரம்பிச்சுருச்சு. ஆனா எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அதாவது ரொம்ப அ தூறல் மாதிரியான மழை தான். கொட்டுற மழையெல்லாம் இல்ல. ஸோ அதுல ஒரு டிரைவ் போறது, அந்த மிஸ்ட்ட பார்த்துட்டே வந்து கொடைக்கானல என்ஜாய் பண்றது, இந்த மாரி ரொம்ப ஹேப்பியா, ரிலாக்ஸ்டா ஒரு 3 டேஸ் வந்து கொடைக்கானல்ல ஸ்பெண்ட் பண்ணேன். அடுத்த விளாக்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பாட்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறமா ஷாப்பிங் என்னலாம் பண்ணேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். ஸோ ரெசார்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, வண்டியில தான் கொண்டு வந்து விடுறாங்க. என்னன்னா மழை பெஞ்சுட்டு இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.